ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது பார்த்திங்கன்னா கேசவர்த்தனி பிளான்ட்டுங்க. இந்த பிளான்ட் வந்து நிறைய பேர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்குமே அப்படி தாங்க இருந்துச்சு. அதாவது எங்கள் தோட்டம் வந்து ரொம்ப உப்பு தண்ணி, மண் சரியில்லை அந்த மாதிரி தான். ஆனால் இப்போ வந்து நம்ம ஹோம் கார்டனிங் பண்ணுற இடம், அதாவது நம்மளோட இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல செம்மண் பூமி, ரொம்ப வறண்ட பூமி தான். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப காஞ்சி போய் அப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் அதில் ரொம்ப புதர் மண்டி கிடந்த இடத்த வீட்டோட சைடில் கொஞ்சம் கிளியர் பண்ணி அதிலேருந்து கொஞ்சம் பிளான்ஸ் வந்து வைக்க ஆரம்பித்தோங்க. நாங்கள் வந்து ஒரு கேசவர்த்தனி பிளான்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு பாட்டில் 2 பிளான்ட் இருந்ததுங்க. ஒன்று இது ஒன்று, இது ஒன்று. இதை வந்து நான் பிளான்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2ஆக பிரிச்சுட்டேன். 2 பிளான்ட் இருந்ததுன்னா 2யுமே தனித்தனியாக பிரிச்சுட்டு ஃபுல்லாக சாயிலை வந்து வாட்டரில் இது பண்ணும்போது ஃபுல்லாக போயிடுச்சு. வெறும் வேர் மட்டும் இருந்தது. வேரை 2 செடியோட வேரும் பின்னிட்டு தான் இருந்தது. சுத்தமாக கிளியர் பண்ணி 2ஆக பிரித்து இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சேங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது இதில் இந்த மாதிரி கொஞ்சம் சீட் வந்து பூத்து காஞ்சு ஒரு பூவில் சீடு இருந்தது. அதை நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இப்படி உதுத்தி கீழே விட்டுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸி மெயின்டெனன்ஸாக இருந்தால் இந்த அளவுக்கு தளைஞ்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு 5-6 செடி இந்த மாதிரி தளைஞ்சு வந்திருக்கு. இது ஒரு பூவில். அந்த பூவில் சீடு அந்தளவுக்கு இருந்ததானா? கண்டிப்பாக இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஒரு 5 பிளான்ட்டு கிட்ட தளைஞ்சு வந்திருக்கு. அடுத்து இதிலேருந்து சீட் வந்து உதுத்தி விட்டுருக்கேன். அடுத்து இது பூத்து இப்போ வந்து சீடுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. பார்ப்போம், இதிலேருந்து நம்ம கட்டிங்ஸ் மூலியமாக தான் வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். அதாவது பிளான்ட்டு சேலிங்க்கு வந்து கட்டிங்ஸ் மூலியமாக தான் வளர்த்தணுமோ அப்படின்னு யோசித்தேன். இல்லை, கண்டிப்பாக இது சீட்லேருந்தே சூப்பராக தளைஞ்சு வருது. அது ஒரு சில மண்ணோட வாக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மண்ணுக்கு சூப்பராக தளைஞ்சு வருதுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த அப்டேட் வரும்.